கருப்பு படம் வெளிவந்து 3-4 மாசத்துக்குள்ளேயே வந்துட்டு சூர்யா அவர்களுடைய அடுத்த படம் வந்து வெளிவந்துருச்சு. அண்ட் ஒரே வருஷத்துல 2 படம் வந்து சூர்யா அவர்களுக்கு வெளிவரது வந்துட்டு பல வருடங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாம கருப்பு படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு கொடுத்துச்சு. அதுவே வந்துட்டு ஒரு சூர்யா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ என்னதான் கருப்பு படம் வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் ஓவராலா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸாகவும் கொடுத்துருக்கு. இதுவே வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, கருப்புடைய ஜானர் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரியும், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரியும் வந்துட்டு, அதாவது 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட் ஜான்ரஸ் பார்க்கக்கூடிய மக்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்துறதுக்காகவே சூர்யா வந்துட்டு 2 விதமான படங்களை வந்துட்டு இந்த வருஷம் வெளியிட்டிருக்கிறாரு. அதுவுமே வந்துட்டு 2 படமே வந்துட்டு ஐ மீன் சரி, கருப்பு ஆஃப்கோர்ஸ் நமக்கு சக்சஸ் தெரியும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி. ஸோ அதை பத்தி தான் வந்துட்டு இந்த காணொலியில நம்ம பேச போறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் பிரதீப், இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். வாங்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துடைய விமர்சனத்தை வந்து பார்ப்போம். சஞ்சய் விஸ்வநாத் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய பையன். அதுவும் இல்லாம அவருக்கு வந்து ஷூட்டிங்ல ஆர்வம் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு கோல்டு மெடலிஸ்டும் கூட. இதெல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துட்டோம். ஸோ அது போக வந்துட்டு அவருக்கு 42 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணிக்கல. அவர் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு மகனாகவும் இருக்காரு. ஸோ நடுவுல வந்துட்டு மமிதா கேரக்டருடைய மேடி அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு சந்திக்கிறாரு. மேடி வந்துட்டு சஞ்சயை வந்துட்டு லவ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதுதான் கதை. ஸோ இது வந்துட்டு ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் இருக்கிற ஒன்லைன். இதுக்கு மேல வந்துட்டு இன்னும் நிறைய பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ பிரேக் டவுன் பண்ண விரும்பல. ஏன்னா பிரேக் டவுன் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் ஸ்பாய்லர் ஆயிடும். ஏன்னா இந்தந்த அந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தோடைய ஒரு அச்சாணி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே தான் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்மளை பாக்குறதுக்கு வந்துட்டு உட்கார வைக்குது. குறிப்பா வந்துட்டு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க பேசுறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு நமக்கு தெரிய வந்துருது. இந்த படத்துடைய மேஜர் பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராதிகாவும் மமிதா பைஜுவும் சூர்யாவும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மமிதா பைஜுவும் ராதிகாவுடைய கேரக்டரும் தான் வந்துட்டு ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த படத்துடைய டோனை வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள். ஸோ நிறைய மெனக்கெட்டு இருக்காரு, நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. நம்மளுமே வந்துட்டு இந்த கதை எந்த இடத்துக்கு போக போகுது, எப்படி போக போகுது, என்ன கான்ஃபிளிக்ட் வர போகுது, எப்படி என்ன எதுன்னு அப்படின்னு நம்மளால வந்துட்டு ப்ரிடிக்டே பண்ண முடியல. செம ஸ்மூத்தா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதாவது ஜாலியாவும் போகுது. கொஞ்சம் ஆக்ஷன் செட் பீசஸ் அங்கங்க இருக்கு, எமோஷனல் ட்ராமாவும் வந்துட்டு இருக்கு, காமெடி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து வந்து மறைஞ்சிடுறாங்க. 2 முக்கியம், அதாவது ராதிகாவும் மமிதா பாய்ஜும் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல பேக் சீட் எடுத்துட்டு முழுக்க சூர்யாவோட எலிவேஷன், சூர்யா வந்துட்டு என்ன பண்றாரு, சூர்யா எது அது அப்படின்ற மாதிரி வழக்கமான தமிழ் சினிமா இல்ல தெலுங்கு சினிமாவுடைய சாயல்ல வந்துட்டு அவர் ஒரு சேவியரா வந்துட்டு காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு எவ்வளவு விஷயங்களை பேக் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் அது எல்லாமே வந்துட்டு என்னால சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். ஏன் அப்படின்னா படம் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்றேன். அதுக்குள்ள வந்துட்டு ஸ்பாயிலர் சொல்லி எல்லாத்தையுமே வந்து கெடுக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பட் நிறைய சென்சிட்டிவான டாபிக்கை வந்துட்டு கையாள முயற்சி பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏஜ் கேப் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு அகைன் ட்ரெய்லர்லயே அவங்க சொல்லிட்டாங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு அவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு
இது அட்வான்டேஜ் அப்படின்னா, ரொம்ப சீரியஸான டாபிக் இது. இந்த டாபிக்கை வந்துட்டு அவங்க ரொம்ப லைட் ஹார்ட்டடா எல்லாத்துக்குமே வந்து ரீச் பண்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காரு. அதை வந்து ரொம்ப காமெடி நிறைய இடத்துல வந்துட்டு சேர்த்து பண்ணதுனால இந்த படம் வந்துட்டு அந்த விதத்துல வந்துட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் முக்கியமா வந்துட்டு ப்ராப்ஸ் டு மமிதா பைஜு. அவங்களுடைய காமிக் சென்ஸ், காமிக் டைமிங் வந்துட்டு பயங்கரம் இந்த படத்துல. சத்தியமா ஐ மீன் நான் வந்து பிரேமலுவும் பார்க்கல, டியூடும் இன்னும் பார்க்கல. ஸோ இதுதான் வந்துட்டு டெக்னிக்கலா ஜனநாயகன் பார்க்கல. ஸோ டெக்னிக்கலா மமிதா பைஜுவோட படத்தை வந்துட்டு நான் பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்துட்டு என்ன வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுடைய ஸ்கிரீன் ப்ரெசஸும் சரி. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு டிபிக்கல் தமிழ் தெலுங்கு படங்கள்ல வந்துட்டு நம்ம இவ்வளவு வருஷமா பார்த்து பழகின அதே லூசு பொண்ணு ஸ்டீரியோ டைப்ல தான் வந்து வர்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நுவான்ஸ்டா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த லூசு பொண்ணுன்னு வந்து நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்து எழுதாம, ஆசிரி மாதிரி எழுதாம கொஞ்சம் நுவான்ஸ்டா, கொஞ்சம் லைட்டா வந்துட்டு இப்போ நான் 400 ரவுடிதா படத்துல நம்ம நயன்தாரா கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க லூசு பொண்ணு, ஆனா அது லூசு பொண்ணு மாதிரி அவங்க தெரியாத மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு விதத்துல ஒரு பெரிய ப்ராப்ஸ் டு மமிதா பைஜு அண்ட் வெங்கி அட்லூரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 75% மமிதா பைஜு, 25% ராதிகா. இவங்களுடைய கேரக்டர்ஸும் இவங்களுடைய கேரக்டர் ஆர்க்ஸும் இவங்களுடைய நடிப்பும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்துட்டு நம்மள நிமிந்து உட்காந்து இந்த படத்தை வந்து பார்க்க வைக்குது. ஸோ இந்த எல்லா பில்டப்பும் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபுல்லா தூக்கி சூர்யா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பிரச்சனை செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளவு டிபிக்கலான நிறைய விஷயங்கள் பேசிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு வழக்கமான சினிமா மாதிரி வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின விஷயங்கள். ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்துல வந்துட்டு சில பிரச்சனைகள் நடக்குது, அதை வந்து சூர்யா எப்படி சால்வ் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு வரும். ஸோ நிறைய தமிழ் படங்கள்லயும் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு, இதுக்கும் வந்துட்டு மெயின் கதைக்கும் வந்துட்டு எப்படி வந்து முடிச்சு போடுறாங்க, எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப உறுத்துற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோல்டு மெடல் அவர் ஜெயிக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்டே வந்துட்டு அதான் காட்டுறாங்க. அதுக்கும் படத்துக்கும் என்ன ரெலவன்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து சும்மா ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அதுவும் இந்த படத்துக்கும் வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமும், அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அது ரெலவன்ஸா வந்து வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ சும்மா வந்துட்டு ஒரு டூல் மாதிரி மட்டும் பயன்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ் டைம் ஸ்கிரீன் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வேற ஏதாவது வந்து இது பண்ணியிருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடல்ட்ரி டாபிக் வந்துட்டு இதுல நிறைய வந்து பேசப்படுது. குறிப்பா ஒரு 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 முக்கியமான கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர், ஆனா ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரை வந்து யாருன்னு தெரியும். ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு. அடல்ட்ரியை வந்துட்டு காமெடி சீக்வன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படத்துல மிகப்பெரிய இஷ்யூ எனக்கு. ஓகேங்களா? ஏன்னா என்னதான் வந்து அதாவது ஏஜ் கேப், லவ், சரகேசி, அது இதுன்னு வந்துட்டு டாபிக்ஸ் பத்தி பேசினாலும் அடல்ட்ரி வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துல, அதாவது ரீல்ஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் அடல்ட்ரின்னு அது ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டே இருக்காங்க. நான் வந்துட்டு 1-2 யூடியூப் ரீல்ஸ் மட்டும் சொல்ல, ஏகப்பட்ட ரீல்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு அடல்ட்ரி கண்டென்ட் வந்து போடுறாங்க. அதாவது ஒரு காமிகலா பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு அடல்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்த படம் நார்மலைஸ் பண்ணுது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்துட்டு அதை நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து தப்பு அப்படின்றதே வந்துட்டு பொது புத்திக்கு போகிறதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றப்போ ரொம்ப வந்துட்டு அன்ஈஸியா இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் வந்து பாக்குறப்போ அதை காமெடின்னு சொல்லி நிறைய பேர் தியேட்டர்ல சிரிக்கிறப்போ இன்னும் கோபமா வருது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நார்மலைஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, அகைன் ரிவீல் பண்ண முடியாது. ஒரு மேட்டர் வந்து ரிவீல் பண்ணிட்டு இன்னொரு மேட்டர் வந்து அது வந்து பெரிய ஷாக்கரா வந்துட்டு நமக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சூர்யா வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சன்
அதாவது அந்த மாதிரியான ஒரு நபரா வந்துட்டு திரைப்படங்கள்ல இது வரைக்கும் காட்டப்படல. ஈவன் அவர் வில்லனா நடிச்ச படங்கள்லயுமே வந்து அந்த மாதிரி அவர் காட்டப்படல. ஆனா இந்த படத்துல வந்து அது காட்டப்பட்டிருக்காரு. அது வந்து ஆக்சுவலா பெரிய தப்பு இல்லை. அடல்ட்ரிய கம்பேர் பண்றப்ப அது வந்துட்டு பெரிய தப்பு இல்லை. அதை வந்துட்டு ஒரு காமெடி சீக்வன்ஸா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறப்போ அதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹீரோ வந்துட்டு இல்ல அவரை வந்து ஜட்ஜ் பண்ணாம ஷேம் பண்ணாம வந்துட்டு அது நார்மலான ஒரு விஷயமா கடந்து போய் அது வந்து ஒரு ரன்னிங் ஜோக்காவே வந்துட்டு படம் முழுக்க வந்து நடந்துட்டு இருக்கிறப்போ ஸோ அது வந்துட்டு ஓகே. ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விச் இஸ் மமிதா பைஜ் அந்த மாதிரியான நபரா இருந்திருந்தால் இதே சமூகம் வந்துட்டு அதே மாதிரி சூர்யா வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் ஜட்ஜ்மெண்டலா எடுத்துக்கிச்சோ அதே மாதிரி டைரக்டரே வந்து நான் ஜட்ஜ்மெண்டலா வச்சிருந்தாலும் நம்ம சமூகம் இப்ப இருக்கிற நிலைமையில வந்துட்டு அதை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி அந்த எண்டிங்குமே வந்துட்டு ஒரு பிளட்டானிக்கா வந்து முடிச்சது வந்துட்டு எனக்கு எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தோணுது. அது கன்வீனியன்டான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு படமா ஓவரால் ஒரு ஃப்ளோவா பாக்குறப்ப அந்த எண்டிங் வந்துட்டு இட் மேட் சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி அகைன் நான் நிறைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கதம்பமும் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ பட் ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த ஒரு விஷயத்த தவிர அகைன் அண்ட் அந்த செகண்ட் ஹாஃப் தொய்வு வந்துட்டு இருக்கதான் செய்யுது. பட் அதையும் தாண்டி சூர்யாவும் மமிதா பைஜுவும் அவங்களுடைய காம்பினேஷனும் சில பல காமெடியும் வந்துட்டு இந்த படத்தை வந்து உக்காந்து தொடர்ந்து பார்க்க வைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைத்தால் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு அண்ட் முக்கியமா வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதே முரளி படத்துக்கும் அதே தான் சொன்னேன். ஃபாரின் லொகேஷன்லாம் போயிட்டு விஷுவல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா பிளாஸ்டிக்கா இல்லாம கலர்ஃபுல்லா வந்துட்டு பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல விஸ்வநாதன் சன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான் ரொம்ப என்ஜாயபிளான ஒரு சூழலா தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்ல வந்துட்டு ஜிவிபி கொஞ்சம் சொதப்பிட்டாப்ல. பட் அகைன் சாங்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு பாட்டு வந்து பட்டாம்பூச்சி பாட்டு வந்து ஹிட்டு. பட் ஓவராலா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்துட்டு அவ்வளவு பெரிய தனித்துவமா வந்துட்டு தெரிகிற மாதிரி ஜிவிபி இல்லை. அது ரொம்ப ஒரு 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 பெரிய மிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் அதர்வைஸ் ஓவராலா வந்துட்டு ஒரு என்ஜாயபிளான ஒரு திரைப்படமா தான் வந்துட்டு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் அடுத்த கணல்ல அடுத்த வீடியோ சினிமாவோடையோ டிவி சீரிஸோடையோ அனிமையோடையோ நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது பிரதீப். நன்றி, வணக்கம்.